சத்திய ஞான சபை உருவாக்கம். திருவருட்பிரகாச வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கட்டளையின்படி சத்திய ஞான சபையை கட்டினார். சபையின் வரைபடமே அருட்பெருஞ்சோதி மூலம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. சத்திய ஞான சபை வடலூரில் அமைக்கப்பட்டது. வள்ளலார் விதித்த கடுமையான விதிமுறைகள். சபையில் தகரக் கண்ணாடி விளக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். பித்தளை மற்ற உலோக விளக்குகள் பயன்படுத்தக்கூடாது. விளக்கு ஏற்றுவது 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அல்லது 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் மட்டுமே. சுத்தம் 4 நாட்களுக்கு ஒருமுறை தூசி துடைத்தல். உடல் மன சுத்தம் அவசியம். உள்ளே யாரும் எளிதில் செல்லக்கூடாது. திறவுகோல் மிகவும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். சபையின் உண்மை நோக்கம். அருட்பெருஞ்சோதி சித்தி வெளிப்பட வேண்டிய இடம். வள்ளலார் ஒளி தேகம் ஞான தேகம் பெற்றவர். அதை வெளியில் காட்டாமல் இருந்தார். சபையில் அருட்பெருஞ்சோதி வெளிப்பட வேண்டும். வள்ளலாரும் அதனுடன் கலக்க வேண்டும் என்ற எண்ணம். சபை பூட்டப்பட்டதற்கான காரணம். சன்மார்க்க அன்பர்கள் விதிமுறைகளை சரியாக பின்பற்றவில்லை. சுத்த சன்மார்க்கத்தை கடைப்பிடிக்கவில்லை. அவர்கள் சாதி மத சமய பற்றுகளை விட முடியவில்லை. இதனால் வள்ளலாருக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. அவர் கோபத்துடன் சபையை பூட்டினார். முக்கிய காரணம். சுருக்கமாக, மக்கள் தகுதியற்ற நிலை கட்டளைகளை பின்பற்றாதது சபை பூட்டப்பட்டது. வள்ளலாரின் வேதனை. என்னுடன் இருந்தும் என் மார்க்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தம். அன்பு இருந்தது, ஆனால் அனுஷ்டானம் இல்லை. ஆன்மீக பாடம். சுத்த சன்மார்க்கம். சாதி மதம் இல்லாத வாழ்க்கை. கருணை சமத்துவம் முக்கியம். உண்மை ஆன்மீகம். நடைமுறையில் வாழ வேண்டும். வெறும் நம்பிக்கை போதாது. இறுதி செய்தி. இது சுத்த சன்மார்க்க காலம். மனித பிறவியில் உண்மையை இப்போதே அறிய வேண்டும். வள்ளலார் வழியில் நடக்க வேண்டும்.